Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா கர்நாடகால தாவண்கெரே வெண்ணெய் தோசை ரொம்ப ஃபேமஸ். சாப்பிட்டு பார்த்த ஆளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது கரி கரி துப்பா தோசைம்பா. துப்பான்னா வெண்ணெய், கரி கரின்னா கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆலுகெட்டை பல்லியான்னு ஒன்று கொடுப்பா. அது கூட நல்ல காரமாக காய் சட்னின்னு சொல்லி தேங்காய் சட்னி கொடுப்பா. தோசை வெளியில் முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தாவண்கெரே வெண்ணெய் தோசைக்கு சாதாரணமாக இட்லிக்கெல்லாம் போடுற புழுங்கலரிசி, கார அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புழுங்கலரிசி 1.5 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இது பச்சரிசி அதே டம்ளரில் 1/2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதோட 1.5 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து 2-3 தடவை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி விட்டு குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இது 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பை 2 தடவை களைஞ்சிட்டு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்து அரைச்சா நல்ல ஃப்ளஃபியாக வரும். பொதுவாக மிக்சியில் அரைக்கும் போது முதல்ல உளுந்து அரைக்கிறது நல்லது. இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சின்னு வந்தாச்சு. நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது. அவ்வளோ தண்ணியும் விடலை, கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன். இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரிசியெல்லாம் அளந்த அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கெட்டி அவல் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியோட 10 நிமிஷம் முன்னாடி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதோட 3 மணி நேரம் ஊற வச்சுருந்த புழுங்கலரிசி, பச்சரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு. பாருங்க, நல்ல கெட்டியாகவே அரைச்சிருக்கேன். இந்த அரிசி மாவை உளுந்து மாவை அரைச்சி வச்சதோடு சேர்த்து விட்டுடலாம். அரிசி மாவை உளுந்தோடு சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து கையால் நல்லா ஒன்று போல் சேர்த்து கரைச்சிடணும். தோசை மாவை கையால் நல்லா சேர்த்து கரைச்சா தான் ஃப்ளஃபியாக பொங்கிண்டு வரும். பொங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு பெரிய பாத்திரமாக வைக்கணும். இதை மூடி போட்டு குறைஞ்சது 8 மணி நேரம், ரொம்ப கூல் கிளைமேட்டாக இருந்தால் 10லேருந்து 12 மணி நேரம் வச்சு புளிக்க விடணும். தோசை மாவு திறந்து பார்க்கலாம். 10 மணி நேரம் ஆயாச்சு. நல்லா பொங்கியிருக்கு. பொங்கி புளிச்சாதான் தோசை ஆனாலும் சரி, இட்லி ஆனாலும் சரி நல்லாயிருக்கும். தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். பல்லியாக பண்ணுறதுக்கு, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிப்பெல்லாம் கிடையாது. கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூட கீறி வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் காரமே இருக்காது. பொதுவாக இந்த மசாலா பிளாண்டாக தான் இருக்கும். இந்த தண்ணியிலேயே இந்த வெங்காயம் வேகணும், லேசியாக ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வேகணும். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் வச்சு வேக வச்சு மேல் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா லேசியாக வெந்தாச்சு. தண்ணி எல்லாம் கூட வத்திடுது. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்றுக்கு ஒன்று நல்லா சேர்ந்துண்டு வெங்காயம் ஒத்தையாக தெரியாமல் உருளைக்கிழங்கு அதை கவர் பண்ண மாதிரி ஒன்று போல் சேர்ந்து கெட்டியாக தொகையல் பதத்தில் இருக்கும். அப்போ தான் இந்த சப்ஜி நல்லா இருக்கும். இல்லைன்னா நீர் சுவாதம் அடிக்கும். அதனால் தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். ஆலுகெட்டை பல்லியா ரெடி, அதாவது உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி. அடுத்தது சட்னி ரெடி பண்ணலாம். தேங்காய் சட்னி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும். இதுக்கு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது கூட 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு பொட்டுக்கடலாம் ஒன்றும் சேர்க்கல. நான் கையால் போடுறேன். இந்த அளவுக்கு 5-6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 1 சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காயாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான சட்னி அரைச்சிட்டு வரணும். சட்னி ரெடி. கரகரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இதுக்கு மேலே இதுக்கு தண்ணி விட வேண்டாம். இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கும் தாளிப்பெல்லாம் கிடையாது. மாவு புஸ்ஸுன்னு ஃப்ளஃபியாக சூப்பராக பொங்கியிருக்கு பாருங்க. இதை மெதுவாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வேகமாக கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. போல் மெதுவாக 2 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். இதே மாவில் இன்னொரு வெரைட்டி டிஷ்ஷும் பண்ணலாம். அதை இன்னொரு வீடியோவை காட்டுறேன். இப்போ தேவையான அளவு மாவை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.
தோசை வாக்குறதுக்கு தேவையான மாவு எடுத்துட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சுகர் ஜீனி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டி தயிரையும் சேர்த்துக்கிறேன். இது ஜாஸ்தி புளிக்காததாக இருக்கட்டும். இப்போது இந்த ஜீனியையும் தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். மாவு ரெடி. தோசை வாக்கலாம். ஆஸ் யூஷுவல் கல்லை சூடாக்கி 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு டிஷ்யூ பேப்பரால் தொடச்சி எடுத்துடலாம். இப்போது இந்த மாவை பெரிய கரண்டியாக எடுத்து கல்லில் நடுவில் விட்டு ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் தோசையாக பரத்திக்கலாம். தோசை விட்டு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக ஹோலாக வருது பாருங்க. இது ஹோம்மேடு பட்டர், ஃப்ரெஷ்ஷாக உள்ள வெண்ணெய். ஆற்றுல பாலாடை தயிராடையிலேயே சேர்த்து வச்சு கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே வெண்ணெய் போடணும். இதில் இதுக்கு பேர் தாவண்கரை வெண்ணெய் தோசைன்னு தான் பேர். அதனால் நிறையவே வெண்ணெய் போட்டு தோசை மேல் பக்கம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அந்த தோசையை வேக விட்டு எடுக்கணும். இந்த வெண்ணெயில் உள்ள நீர் சத்தெல்லாம் போய் வெண்ணெய் நல்லா உருகி நெய் ஆகிறதுக்கு முந்தின பதம் வரும். அந்த சமயத்தில் தோசை ப்ரௌன் கலரில் ஆகும் லைட்டாக. எப்படி இருக்குது பாருங்க, கம்மன்னு மணக்கிறது. வெண்ணெய் பாதி பக்குவத்தில் நெய் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மணம் இருக்குது. இதை திருப்பி போட்டும் வேக வச்சு எடுக்கலாம், இல்லை ஒரு சைடு மாத்திரம் வேக வச்சும் எடுக்கலாம். இப்போ நான் திருப்பி போடுறேன். ஃபுல்லாக வெண்ணெயோட ஷைனிங் சேர்ந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. திருப்பி இன்னொரு வாட்டி போட்டு மடித்து எடுத்து போடுறேன். பாருங்க, கலர் காட்டுறேன். மடிக்கிறது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்க. தோசையோட கலரும் மணமுமே சூப்பராக இருக்குது. மாவில் தயிரும் சுகரும் சேர்த்தோம் இல்லையா, அதனால் அந்த சுகர் கேரமலைஸ்ட் ஆகி இந்த தோசையோட கலர் அருமையாக இருக்கும். நல்ல முறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் தோசை, உள்ளே சாஃப்டாக இருக்கும். இன்னொரு தோசை வாத்து கட்டுறேன். மாவு விட்டு பரத்தி தோசை 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் லாவிஷாக வெண்ணெயை சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே தான் வேக விடணும். வெண்ணெய் நல்லா உருகிண்டு தோசையில் அப்சர்வ் ஆகி அடியில் இந்த மாதிரி பொன் கலராக ஆகி முறுன்னு ஆனதுக்கப்புறம் தான் தோசையை திருப்பி போடணும். தோசையோட கலரும் கிறிஸ்ப்னஸும் சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியறது பாருங்கள் அதோட டெக்ஸ்சர். கமன்னு வெண்ணெய் மணக்கிற அருமையான தாவண்கரை வெண்ணெய் தோசை ரெடி. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு டெம்டிங்காக இருக்கும். சூப்பரான ரிச்சான இந்த தோசையோட கெட்டியான தேங்காய் சட்னி, இந்த ஆலு மசாலாவும் பெஸ்ட் காம்பினேஷன். உங்கள் விருப்பம் போல் வேறு சைட் டிஷ்லாம் வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் இந்த ஆலு பல்லியில் காரம் இருக்காது. இந்த தேங்காய் சட்னி நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் தான் ஹோட்டல்லலாம் சர்வ் பண்ணுவாள். இந்த கிறிஸ்பியான தாவண்கரை வெண்ணெய் தோசையோட தேங்காய் சட்னியும் இந்த ஆலு பல்லியாகவும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.